வணக்கம். நான் உங்கள் பாசமிகு பத்திரிகையாளர் ஜெயமணி. இப்போ கோவிலுக்கு போகிறோம். கோவிலுக்கு போனால் பிரசாதம்னு கொடுப்பார்ல ஐயர், அது எல்லாருக்கும் சமமாக கொடுக்கணும். ஒருத்தருக்கு அதிகமாகவும் ஒருத்தருக்கு குறைவாகவும், அது அந்த வேகத்தில் அதை விட்டுடலாம். ஆனால் ஒருத்தருக்கு சக்கரை பொங்கல் கொடுத்துட்டு இன்னொருத்தருக்கு வெறும் துளசி மாத்திரம் கொடுத்துட்டு போனாருன்னா அது அந்த குருக்களுடைய தப்பே தவிர கோயிலுடைய தப்பு இல்லை. கோவில் ஒரு புனிதமான இடம். அது மாதிரி தான் அரசாங்கம்ங்கிறது ஒரு புனிதமான இடம், ஒரு உயரிய இடம், நல்லா எல்லாருக்கும் பொதுவான இடம். அந்த இடத்துல உட்காந்துருக்கிற குருக்கள் நீ தப்பாக மணியாட்டினா உன்னை என்ன செய்கிறது? இப்போ ஒன்றும் இல்லை, தாதா சாஹேப் பால்கே அவார்டு இந்தியாவினுடைய உயரிய விருது. அது எல்லாருக்கும், எல்லா உயரிய கலைஞர்களுக்கும் கொடுக்கப்படணும். இல்லைன்னு சொன்னால் கேட்டு வாங்கிறதுக்கு, போராடி வாங்கிறதுக்கு உரிமை இருக்குது. ஆனால் போராடி வாங்கினோம்னா, கேட்டு வாங்கினோம்னா இது ஒரு பெரிய கேவலமாக நினைக்கிற சமுதாயமாக மாறிப்போச்சு. இப்போ மிதுன் சக்கரவர்த்தி இருக்கிறார் வங்காளத்தில். அவர் மம்தா பானர்ஜியை எதிர்த்தார் அப்படிங்கிறதுக்காக உடனே அடுத்த வருஷமே கூப்பிட்டு இது தாதா சாஹேப் பால்கே அவார்டை கொடுத்துட்டாரு மோடி. இப்போ பிஜேபிக்கு எதிரானவங்களை எதிர்த்தா உடனே கொடுத்துட்றாரு. சரி, உடனே சில பேர் இங்கே அப்படின்னு சொன்னால், நாங்கள் இந்த எம்புரான் படம் எடுத்த மோகன்லாலுக்கு கொடுத்துருக்கோம்ல, அவர் எம்புரான் கோத்ரா இன்ஸ்டியூட்டை வச்சு இது பண்ணி வச்சுருந்தார், அது எங்களுக்கு விரோதமாக தானே இருந்தது, அதுக்கு நாங்கள் கூப்பிட்டு கொடுத்துருக்கோமே அப்படின்னா, இல்லை, அங்கே தான் உங்கள் சுயநலம் இருக்குது. அங்கே நாயர் ஓட்டுக்களெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு குறுகி அந்த ஒரு அந்த நரித்தந்திரம் இருக்குல்ல, இவங்களுக்கு கொடுத்தா நாயர்கள் பூரா ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் மோகன்லாலுக்கு இன்றைக்கி தாதா சாஹேப் கொடுத்துருக்காங்களே தவிர வேறு ஒன்றும் இல்லை. தர்மேந்திரா எவ்வளோ பெரிய மனுஷன், எத்தனை வருஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு, எத்தனை வருஷம் எவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்காரு. அவர் பையன் சன்னி தியோல் பிஜேபியில் எம்பியாக இருந்தார். அவர் ஒய்ஃப், தர்மேந்திரா ஒய்ஃபு ஹேமா மாலினி இப்போ பிஜேபியில் இருக்காங்க. ஏன் அவங்களுக்கு கொடுக்கல? என்ன காரணம்? ஏன்னா அவங்க ஜாதி ஓட்டு, அவங்க இன ஓட்டு அவ்வளோவா பெருசாக இல்லை பிஜேபிக்கு. ஆகவே அவங்களுக்கு தேவையில்லை. சரி, இங்கே கமல்ஹாசன், மம்முட்டி இவங்கெல்லாம் அந்த பட்டத்துக்கு, அந்த தாதா பால்கே அவார்டுக்கு ரொம்ப மிக 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 உரியவர்கள், உயரிய மனிதர்கள், உரியவர்கள். அதற்கான தகுதி அவர்களுக்கு எல்லா வகையிலும் இருக்குது. அவங்களுக்கு ஏன் கொடுக்கல? அதில் தான் உங்களுடைய குறுகிய புத்தி இருக்குது. அது கமல்ஹாசன் உங்களுக்கு எதிரான கொள்கைகளை சொல்கிறாரு. பிஜேபிக்கு எதிரானவர், மதவெறி அரசியலுக்கு எதிரானவர். ஒரே இந்தியா ஒரே தேர்தல் அப்படிங்கிற அந்த ஒரு வெற்று முழக்கம், அந்த வெத்து முழக்கம் இருக்குல்ல, தேவையில்லாத மதம் நாட்டை பிரிக்கிற அந்த இது இருக்குல்ல, அதுக்கு எதிரானவர் அவர். அதனால் அவருக்கு நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இதனால் அந்த விருதுக்குள்ள பெருமை குறைஞ்சிக்கிட்டு போவதே தவிர, நீங்கள் இந்த மாதிரி ஒரு சார்பாக உங்களுக்கு வேண்டிய ஆளுக்காக விருதை கொடுத்துட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த உயரிய விருது அதனோட தன்மையை இழந்துருது, அதனுடைய மதிப்பை இழந்துருது. அது யார் இருக்கணும், யார் கையில் இருக்கணுமோ அவங்க கையில் இருந்தால் தான் அந்த செங்கோல் அரசங்கையில் தான் இருக்கணும். அக்கிரமம் பண்ணுறவன் கையில் இருக்கக்கூடாது செங்கோல். அது அப்புறம் அது கண்ணக்கோலாக போயிடும். செங்கோல் கண்ணக்கோலாக போயிடும். திருடங்கிட்ட இருந்தால் அது கண்ணக்கோலாக தானே மாறும். அதனால் அந்த நியாயமாக நடந்துக்கங்க. அப்படி நீங்கள் மம்முக்கா ஒரு முஸ்லீம், அவர் சிபிஎம் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவாளர். அதனால் நீங்கள் அவருக்கு கொடுக்க மறுக்கிறீங்க. இது அரசியல், இது இந்தியா எனது நாடு, ஒரே தேசம் ஒன்றே அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சீங்கன்னா இதனால் உங்கள் புகழ், உங்களுடைய தாதா சாஹேப் பால்கே அவார்டுடைய விருதினுடைய தன்மை, அதனுடைய பெருமையை நீங்களே சிதைக்கிறீங்க, குறைக்கிறீங்க. குறுகிய மனப்பான்மை உங்களுக்கு இருக்குங்கிறத காட்டுறீங்க அப்படின்னு எல்லாருமே கொந்தளிச்சு போயிருக்காங்க. கொந்தளிச்சு போய் என்ன பண்ணுறது, யார்கிட்ட போய் சொல்கிறது? இருந்திருந்தாலும் அவன் அங்கே தான் மேலே தான் இருக்கான், அவங்ககிட்ட தான் போய் சொல்லணும். அவன் இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டு போயிடுவான். ஆக இந்த ஒரு மரியாதை வேணும்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த அரசாங்கத்தை மாற்றியாகணும். அதுக்கான முனைப்போடு தான் மக்கள் நீதி மைய தலைவர் கமல்ஹாசன் பாடுபட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, இப்போ 7ஆம் தேதி
அவருடைய நவம்பர் 7ஆம் தேதி அவருடைய பிறந்தநாள் வருது. எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. பிறந்தநாள் அன்றைக்கி ஏதாச்சும் ஒரு நல்ல செய்தி சொல்லுவாங்கல்ல. பிறந்தநாள் அன்றைக்கி நம்ம யாராவது போய் பெரியவங்களை பார்க்க போனோம்னா ஒரு புஸ்தகமோ ஒரு ஏதோ நம்ம பரிசாக கொடுக்கும்போது நமக்கு அவங்க ஏதோ ஒன்று பெருசாக செய்வாங்க. அதே மாதிரி கமல்ஹாசன் அவருடைய நவம்பர் 7ஆம் தேதி பிறந்தநாள் அன்றைக்கி இந்த புதிய படத்தை பற்றிய அறிவிக்கலாம், அல்லது படப்பிடிப்பு என்னைக்கு போகிறோங்கிறத அறிவிக்கலாம், இந்த படத்தினுடைய கேஸ்ட் அண்ட் குரூ அவங்க அதை பற்றி அறிவிக்கலாம். அப்படி இந்த மாதிரி பலவிதமான எதிர்பார்ப்புகள் நமக்கு இருக்குது. ஆனால் இதை பற்றி அங்கே ஆர்கேஎஃப் பக்கம் போய் கேட்டோம்னா கம்முன்னு இருக்காங்க. நவம்பர் 7ஆம் தேதியா, ஓ சாருடைய பிறந்தநாள் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அன்றைக்கி ஒரு பெரிய வேட்டை இருக்குது சார், அன்றைக்கி ஒரு பெரிய விருந்து இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறதுக்கு மனசு இல்லைன்ட்டு இல்லை, அவங்களுக்கு சொல்ல முடியலை. ஏதாவது இருந்தால் தானே. இது வரைக்கும் அந்த மாதிரி ஐடியா 7ஆம் தேதி ஏதாவது வெளியிடணுமே அப்படிங்கிற எண்ணம் இது வரைக்கும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, அடுத்து இந்த ரிஷப் ஷெட்டி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், காந்தாரா 2. அவர் ஒரு ரொம்ப சும்மா இருக்க முடியாமல் ஒரு அறிக்கையை ஒன்று வெளியிட்டார். இந்த படத்துக்கு வர்றவங்கெல்லாம் கோயிலுக்கு வர்ற மாதிரி பயபக்தியோடு வரணும், மது சாப்பிடக்கூடாது, கறி சாப்பிடக்கூடாது, தம் அடிச்சுட்டு வரக்கூடாது, அப்படியே சுத்தபத்தமாக அப்படியே கோயிலுக்கு வர்ற மாதிரி வரணும், வந்து பக்தி பகவத்தோடு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டார், ஒரு அறிக்கையை விட்டார். அறிக்கை விட்டவர் அவர் தான். கடைசியில் அந்த ஒரு ரசிகன் மேலே போயிடுச்சு, அவருடைய ரசிகன் இந்த மாதிரி வெளியிட்டான் அப்படின்னு சொல்லி இது போயிடுச்சு. ஆனால் அதுக்கு எதிர்ப்பு வந்தவுடனே அந்த ரசிகன் தானே அதை திருப்பி வாங்கணும், இவரே அதை வித்ட்ரா பண்ணிக்கிட்டார். இப்போ என்ன காரணம்னா, ஒரு படம் அனிமேஷன் படம் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு ஹிந்தியில். மகாவீர நரசிம்மான்னு சொல்லி ஒரு கார்ட்டூன் படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த படத்துக்கு வர்றவங்க கோயிலில் தியேட்டர்லாம் மணி அடிக்கிறான், படம் பார்க்க வர்றாங்க. அது அனிமேஷன் படம், மணி அடிக்கிறான், நரசிம்மனை பற்றி புகழ்ந்து சொல்கிறான், ஊதுபத்தி தீவாரத்தினை காட்டுறான். இது போக இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமெல்லாம் பண்ணுறதுக்குன்னே ஒரு கும்பல் அலைகிறானுங்க. அது இந்த பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த பைத்தியக்கார கும்பல், இந்த சனாதன தர்மம் இருக்குது பாருங்கள், அது வளர்ந்துக்கிட்டு வருது. ஆனால் நம்ம நாட்டை எதுக்குற மாதிரி வடநாட்டை எதுக்கலைங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. அதனால் இந்த மணி ஆட்டுறது, சூடம் காட்டுறது, சாம்பிராணி காட்டுறதெல்லாம் ஒரு காலத்தில் ரசிகர்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸ்க்ரீனில் எம்ஜிஆர் வந்தவொடனே மணி ஆட்டுவான், தீவாரத்தனை காட்டுவான், பூவை போடுவான். அதே மாதிரி சிவாஜி கணேசன் வந்தவனா அவருக்கு மணி ஆட்டுவான், ஊதுபத்தி காட்டுவான், தீபாரதனை காட்டுவான், காகித பூக்கள் எல்லாம் இந்த நிறைய விசிறி அடிப்பானுங்க. இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம்லாம் அந்த காலத்தில் இருந்தது. அது இப்போ படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டு வருது. என்னான்னு தெரியல. அது மறுபடியும் அதுக்கு இந்த நடிகர்களே விதை ஊன்றுவாங்க போல இருக்குது. சரி, அடுத்து சாய் பல்லவி. அவர் ராமாயணம் படத்தில் சீதையாக நடிக்கிறாங்க. அவங்க பண்ண தப்பு என்னன்னா, இப்போ பிகினியில் கடற்கரையில் போய் குளிக்கும்போது பிகினியில் போயிட்டாங்க. அவன் அந்த அம்மாவும் அவன் தங்கச்சியும் பிகினியில் இருந்துட்டாங்க. சீதை பிகினியில் வரலாமா அப்படின்னு ஒரு சர்ச்சை கிளம்பி இப்போ சாய் பல்லவிக்கு எதிராக ஒரு கோஷ்டி கிளம்பியிருக்கு. அதாவது மர உரியை தரித்தார்னு தான் வருது. அந்த காலத்தில் சீதை இவங்கெல்லாம் கதாபாத்திரங்கள்லாம் காட்டுக்கு போகும்போது மர உரி தரித்து போன அவங்க. அப்போ மர உரின்னா அதுக்கு என்ன விளக்கம்? அந்த சனாதன கும்பல் தான் சொல்லணும். இந்த மாதிரி 16 கஜம் சேலையை சுற்றிக்கிட்டு சீதை போனாங்களா என்ன? இது நம்ம சொன்னோம்னா அது விவகாரத்துக்கு இழுத்துக்கிட்டேன்னு சொல்லுவாங்க. ஆகவே அது ஆடை அணிதல்ங்கிறது அவங்க விருப்பம். அவங்கள நீ ஏன் சீதையாக பார்க்குற? படம் பார்க்கும்போது சீதையாக பார்த்துட்டு போ. இயற்கையாக இருக்குது. அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போவாங்க. அதை நீ அவங்க சல்வார் போடுவாங்க, புடவை கட்டுவாங்க, எது வேணாலும் பண்ணுவாங்க. அது மாதிரி குளிக்க போன இடத்துல நிர்வாணமாக போனால் தப்புயா, அது அசிங்கம், அதை நீ கண்டிக்கலாம். ஸ்விம்சூட் போட்டு தானே போகிறாங்க, அதை நீ ஏன் கண்டிக்கிற? இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் வேலைமாலாம் இந்த சங் பரிவார்கள், இந்த ஆர்எஸ்எஸ்காரங்க இவங்க தான் பண்ணுவாங்க. அது என்னன்னு தெரியல, இப்போ அதிகமாகிட்டு வருது, அதை கண்டிக்கணும். அடுத்து இன்னொன்று, விஜயை இப்போ இதுலேயும் மட்டம் தட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. இதில் சீரியல்கள்லேயும் சன் டிவி இப்போ அதை ஆரம்பித்து வச்சுருக்கு. எதிர்நீச்சல்னு ஒரு சீரியல் வருது. அதில் முல்லைவேந்தன்னு ஒரு கேரக்டரு, இன்னொரு கேரக்டரு. அந்த இதில் ஒரு இந்த
முஸ்லீம்கள்லாம் பர்தா போட்டுக்கிடுவாங்கள்ல, அந்த பர்கா போட்டுக்கிட்டு ஒரு கேரக்டர் வருது. அந்த கேரக்டர் பேர் ஆயிஷா. நான் ஆயிஷான்னு தான் சொன்னேன், நான் வேறு பேரை சொல்லலை. ஆனால் அது ஆயிஷா. இந்த முல்லைவேந்தனுங்கிற அந்த காமெடியன் கேரக்டருக்கு அந்த அந்த ஆயிஷா கேரக்டர் மேலே ஒரு நோக்கம், ஒரு பார்வை, குறுகுறுன்னு பார்க்குறான், காதல் பார்வை பார்க்குறான், முட்டைக்கண்ணை வச்சுக்கிட்டு முன்னு பார்க்குறான். உடனே இன்னொரு காமெடியன் சொல்கிறான், என்னடா இது, என்னென்ன பியார் அப்படின்னா அந்த முட்டைக்கண்ணை. பியார்னா காதல், காதல் அப்படியே அரும்புது அப்படிமா. பியார் காதல் வரும், இனி நான் சினிமாவில் ஸ்டார் ஆவேன். அவன் ஆசையை பாருங்கள், நான் இனிமேல் சினிமாவில் ஸ்டார் ஆவேன், அப்படியே அரசியலில் ஆட்சியை அமைப்பேன். இது யாரை குறிக்கிதுன்னு நினைக்கிறீங்க? எதிர்நீச்சல், சன் டிவி. இந்த கேரக்டரு அரசியலுக்கு வருவேன், ஆட்சி அமைப்பேன், ஸ்டார் ஆவேன். அந்த கேரக்டர் பேர் ஆயிஷா. இப்போ இதெல்லாம் சுற்றி வளைச்சி பார்த்திங்கன்னா யாரையோ நோண்டுற மாதிரி இருக்கா இல்லையா? இதை நம்ம சொன்னோம்னா நீங்கள் பாயிறாங்க, சில பேர் பாயிறாங்க. நீ ஏன் சீரியலாக பாருங்கிறான். இந்த சீரியலாக பார்த்து தாண்டா சொல்கிறேன் நான். இதில் இப்போ விஜய்க்கு எதிர்ப்புகள் வேறு பலவிதமான எதிர்ப்பு பிரச்சாரங்கள் ஆரம்பமாகி விட்டது. அதை சன் டிவியை ஆரம்பித்து வச்சுருக்கு அப்படிங்கிறத தான் இப்போ நான் சொல்ல வந்தேன் நான். அப்புறம் ரசிகர்கள் கூட்டம் ஓட்டாக மாறாது அப்படின்னு உலகநாயகன் கமல்ஹாசன் சொல்லியிருந்தார். அது இப்போ லேட்டஸ்ட்டாக தர்க்கத்தில் இருக்குது. உங்களுக்கு வேணால் ஓட்டாக மாறாமல் இருக்கலாம், எங்களுக்கு ஓட்டாக மாறும் அப்படின்னு. அதாவது இவங்கெல்லாம் சரித்திரம் தெரியாதவங்க. எம்டிஎம்கே, மக்கள் திமுக, வைகோ பிரிஞ்சார். பிரியும் போது திருச்சியில் பக்கத்தில் ஒரு பெரிய இடத்துல மாநாடு. சாயங்காலம் வந்தவன் விடிய காலம் வரைக்கும் அந்த மாநாட்டு திடலுக்கு ஊர்வலமாக போய்கிட்டு இருக்கான். அவ்வளோ பெரிய கூட்டத்தை யாருமே பார்த்தது இல்லையா? அது ஒரு பெரிய சாதனை. ஆனால் எலெக்ஷனில் என்னாச்சு? இன்னொரு கட்சி நம்பித்தானே அவர் நிற்க வேண்டியதாக இருக்குது. ஓட்டாக ஒன்றும் மாறலையே. அதைத்தான் அவர் சொல்கிறாரு. யாராக இருந்தாலும் என்ன, ரசிகர்கள் கூட்டம் என்பது அந்த படத்தினுடைய நாயகனை ரசிப்பது தான், படத்தை ரசிப்பது தான். நல்லா இல்லைன்னா போடா நல்லா இல்லைன்ட்டு போயிடுவான். இப்போ அது எத்தனையோ படங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. கமல்ஹாசன் சொல்கிறார், என் படத்துக்கே அது மாதிரி இருக்குது. ரசிகர்கள் ஓட்டாக ரசிகர்களுடைய கூட்டம் எனக்கு ஓட்டாக மாறலை. அது அவருமே ஒத்துக்கிறாரு. அதே மாதிரி இப்போ கூலி படம் வச்சுக்கோங்க, எவ்வளோ பெரிய ரசிகர் கூட்டம் வச்சுருக்காரு ரஜினிகாந்த். அவருக்கு அது அந்த கூலி வெற்றி படம் அமைஞ்சதா? இல்லை. இதைத்தான் கமல்ஹாசன் சொல்கிறாரு. ரசிகர்களாகத்தான் இருப்பாங்க, அவங்க படத்துக்கு தான் ஆதரவு தருவாங்களே தவிர அரசியல் கொள்கைகளுக்கு ஆதரவு தர மாட்டாங்க. படத்தை பார்ப்பாங்க, ஆதரவு கொடுப்பாங்க. அவன் அரசியலில் ஒரு வேளை சேர்ந்தான்னா, ஜாயின் பண்ணான்னா, அதான் ஒரு வேளை ஓட்டாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த கூட்டம் கூடினது பூராமே உன்னை முகம் பார்க்கறதுக்கு, அந்த நடிகனுடைய முகம் பார்ப்பதற்காக கூடிய கூட்டமே தவிர ஆதரவு தெரிவித்து கூட்டப்பட்ட கூட்டம் அல்ல. ஆதரவு தெரிவித்து கூட்டப்பட்ட ஒரு ஸ்மால் அமௌண்ட், அதில் பாதி பேர் வந்துருப்பாயா. ஒரு 10 லட்சம் பேர் கூட்டி சொன்னான்னா ஒரு 5 லட்சம் பேர் வேணால் அவனுடைய கட்சிக்காரனாக இருப்பாயா. அந்த 5 லட்சமும் பறந்து விரிந்த தமிழ்நாட்டிலேருந்து பல பகுதியிலிருந்து வந்த கூட்டமாக இருக்கும். ஒரே இடத்துலேருந்து கூட்டின கூட்டமாக இருக்காது. அப்போ அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஓட்டாக மாறுறதுக்கு விழுந்தாலும் அது பயனில்லாமல் தானே போகும். ஒரே தொகுதியில் 5 லட்சம் பேரும் ஓட்டு போட்டான்னா நீ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவன் சிதறி பதறி போய் வந்திருக்கிறான் இல்லையா? இதை சொன்னால் உலகநாயகன் கமல்ஹாசன் மீது பாயிறாங்க. பாயிறவர்களுக்கெல்லாம் நல்ல பதில் இருக்குது. நாளைக்கு இருக்குது. சந்திப்போம்.